ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ட்ரை கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த கன்வெர்ட் த ஃபாலோயிங்ல இருக்கிற எத்தன கொஸ்டின் இருக்கு? 10, 11, 12 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 7th கொஸ்டின், 6th கொஸ்டின், 5th கொஸ்டின், 4th கொஸ்டின் இது எல்லாமே எந்த எக்ஸசைஸ் பண்ணணும்? இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். கன்வெர்ட் யூனிட்ஸ்ல லாஸ்ட் 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நான் போறேன். ஓகே. ஓகே. கொஸ்டின்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 23 கிலோமீட்டர்ஸ் இன்டு மீட்டர்ஸ். ஸோ 23 கிலோமீட்டர்ஸை மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 23 வேற கலர் ஒழுங்கா எழுதுனா 23 கிலோமீட்டர்ஸ் இன்டு மீட்டர்ஸ் எவ்வளோ மீட்டர்னு கேட்டிருக்கோம் பேசிக்கா. ஸோ கிலோமீட்டர் டு மீட்டர் என்ன பண்ணணும் நீங்க? ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் நத்திங் பட் 1000 மீட்டர்ஸ். ஸோ இன்டு 1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸ் கிடைச்சிடும். அவ்வளோதான். கிலோமீட்டரை இன்ட்டு 1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்னு கிடைச்சிடும். ஸோ இதான் பேசிக்கா பண்ண வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர். பேசிக்கா இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் கிடைச்சிடும். ஸோ 23 கிலோமீட்டர்ஸ் இஸ் நதிங் பட் 23 இன்ட்டு 1000 மீட்டர்ஸ். இன்ட்டு 1000 பண்ணணும். இன்ட்டு 1000. ஸோ ஆன்சர் வந்து 23 இன்ட்டு 1000 மீட்டர்ஸ் இன்ட்டு 1000 மீட்டர்ஸ் விச் இஸ் நதிங் பட் 23,000 மீட்டர்ஸ். அவ்வளோதான். இதான் ஆன்சர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 23,000 மீட்டர்ஸ். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அதை கிளியர் பண்ணிக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 1.78 மீட்டர்ஸ் இன்டு சென்டிமீட்டர்ஸ். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு இந்த யூனிட் தெரிஞ்சா போதும் பேசிக்கா. ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அப்போ 1.78 மீட்டர்ஸ் எவ்வளோ வரும்? 1.78 மீட்டர்ஸ் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வரும்? பேசிக்கா 1 இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன பண்ணணும்னா இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸோ மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இன்டூ 100 போடணும். ஏன்னா நம்ம பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறோம். சப்போஸ் சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் பண்ணணும்னா நீங்க டிவைடட் பை 100 போடணும். டிவைடட் பை 100 போடணும். ஏன்னா இதுல சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் போறீங்க, இதுல பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் வரீங்க. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ 1.78 மீட்டர்ஸ் இஸ் நதிங் பட் 1.78 into 100 centimeters into 100 centimeters which is nothing but 178 centimeters. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதையும் நான் கீழே தள்ளிடுறேன். ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 178 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு கீழே தள்ளியாச்சு, இன்னும் தள்ளிடுறேன். ஓகே. தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 7814 மீட்டர்ஸ் இன்டு கிலோமீட்டர்ஸ். ஸோ 1 மீட்டர்னா எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 1 கிலோமீட்டர் என்ன பேசிக்கா? 1 கிலோமீட்டர் இஸ் நத்திங் பட் 1000 மீட்டர்ஸ். 1000 மீட்டர்ஸ். இப்போ 1 மீட்டர் எவ்வளோ வரும்? 1 மீட்டர் இஸ் நத்திங் பட் 1/1000 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே டிவைட் பை 1000 போத் சைட்ஸ் பண்ணுவேன். இங்கேயும் டிவைட் பை 1000, இங்கேயும் டிவைட் பை 1000. அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸா இருந்துச்சுன்னா நீங்க 1/1000 ஆஃப் கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லலாம். 1/1000 ஆஃப் கிலோமீட்டர் இஸ் நத்திங் பட் 1 மீட்டர். ஏன்னா இங்க 1000 கேன்சல் ஆயிரும், 1 மீட்டர்னு வந்துடும். ஸோ மீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்னா கிலோமீட்டர் டு மீட்டர்னா நீங்க இன்டூ 1000 பண்ணணும். மீட்டர் டு கிலோமீட்டர்னா நீங்க டிவைட் பை 1000 பண்ணணும். டிவைடட் பை 1000 பண்ணணும். ஏன்னா இங்க சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் போறீங்க, இங்க பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் வரீங்க. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன் தேவையில்லாத. ஒன்ஸ் தேவையில்லாத அழிச்சிட்டா இந்த கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ 7814 மீட்டர்ஸ் நம்ம கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கிலோமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்? டிவைட் பை 1000 பண்ணணும். ஸோ 7814 divided by 1000 kilometers. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் இஸ் மச் ஸ்மாலர் தென் 7814 இட்செல்ஃப். ஸோ 3 புள்ளி அதாவது இங்க இருக்கும். ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா 7814.0 இருக்கும் டிவைட் பை 1000. இப்போ இந்த புள்ளியை நீங்க 3 அடிச்சு தள்ளி லெஃப்ட்ல வைக்கணும். அதாவது இந்த இடத்துல வைக்கணும். பேசிக்கா இந்த இடத்துல வரும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 7.814 கிலோமீட்டர்ஸ். இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின் இதான் 7.814 கிலோமீட்டர்ஸ். 7814 meters is nothing but 7.814 kilometers. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சிடறேன். கழிக்கிறதோட நான் கீழே தள்ளிடுறேன், அதான் பெட்டரு. கீழே தள்ளிட்டா ஈஸியா இருக்கும். இப்போ மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா 1 millimeter is 1000, 1 meter is 1000 millimeters, 1 centimeter is 10 millimeters. இது தெரிஞ்சாலே நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். 1 centimeter is nothing but 1 centimeter equal to 10 millimeters. 10 millimeters. இந்த யூனிட்ஸ் தான் நீங்க தரவா தெரிஞ்சுக்கணும், அப்பதான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை மெமரைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க இந்த யூனிட்ஸ்லாம். ஏன்னா அவன் இந்த மாதிரி டேபிள் கொடுக்க மாட்டான் எக்ஸாம்ல. ஸோ 8.67 மில்லிமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர் கேட்குறான். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா 1
மில்லிமீட்டர் எவ்வளோ வரும்னு கேட்கணும். 1 மில்லிமீட்டர் இஸ் நத்திங் பட் 1/10 ஆஃப் அ சென்டிமீட்டர். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னா இந்த 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 ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல டிவைட் பை 10 போடணும் போத் சைட்ஸ். ஒன்ஸ் டிவைட் பை 10 போத் சைட்ஸ் போட்டீங்கன்னா ஒரு சேஞ்சுமே இல்லை. எல்ஹெச்எஸ்லையும் நான் டிவைட் பை 10 போடுறேன், ஆர்ஹெச்எஸ்லையும் டிவைட் பை 10 போடுறேன். ஸோ 1/10 ஆஃப் சென்டிமீட்டர் இஸ் நத்திங் பட் 1 மில்லிமீட்டர். இது வந்து 1 மில்லிமீட்டர், அவ்வளோதான். 10 by 10 இஸ் நத்திங் பட் 1. ஸோ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் சென்டிமீட்டர். ஸோ இப்போ 8.67 மில்லிமீட்டர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 8.67 மில்லிமீட்டர்ஸ்னா இங்க போத் சைட்ஸ் 8.67 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 8.67 டிவைட் பை 10 சென்டிமீட்டர்ஸ். ஸோ மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் என்ன பண்ணணும்னா நீங்க டிவைட் பை 10 போடணும். சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் கன்வர்ஷன் என்ன பண்ணணும்னா நீங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இன்டூ 10 பண்ணணும். ஏன்னா இங்க இது பெரிய யூனிட், இது சின்ன யூனிட். ஸோ சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் பண்ணீங்கன்னா நீங்க டிவைட் பண்ணணும், பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் பண்ணீங்கன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நான் கீழே இறக்கிறேன். கீழே இறக்க தேவையில்ல, இது மட்டும் நான் ஆன்சர் எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 8.67 டிவைட் பை 10 என்ன வரும் உங்களுக்கு? 0.867 வரும். 0.867 சென்டிமீட்டர்ஸ் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் 0.867 சென்டிமீட்டர்ஸ். 8.67 மில்லிமீட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 0.867 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? கன்வெர்ட் 16 liters into ml. ஸோ இதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மேலே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 1 liter equal to 1000 ml. ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். 1 liter equal to 1000 ml. 1000 ml அவ்வளோதான். ஸோ அப்போ 16 liters என்ன வரும்? இதுக்கு 16 times of this original equation. இந்த போத் சைட்ஸ் நீங்க 16 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கான பதில் கிடைச்சிரும். இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிரும். ஸோ 16 liters is nothing but 16 into 1000 ml, அவ்வளவுதான். 1 liter is 1000 ml னா 16 liters எவ்வளவு வரும் உங்களுக்கு? 16 into 1000 ml னு வரும். ஸோ 16,000 ml இதான் ஆன்சர் ஃபார் சிக்ஸ்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் இதான். தெரியாம சிக்ஸ்த் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 16,000 ml. 16,000 ml இதான் ஆன்சர். ப்ளஸ் ஃபிஃப்த் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் போகலாம். தெரியாம நான் மாத்தி சொல்றேன். 15 16 நான் குழப்பிட்டேன். ஓகே, அதான் நான் அங்கேயே எழுதிட்டேன் கிளியரா. இப்போ சிக்ஸ்த் கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ மற்ற கொஸ்டின்ஸ் தான் முடிச்சிடலாம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 1500 ml into லிட்டர். ஓகே, ஸோ 1 லிட்டர்னா 1000 ml. அப்போ 1 ml எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml. 1000 ml. இப்போ 1 ml என்ன வரும்? 1 ml இஸ் நதிங் பட் 1/1000 ஆஃப் லிட்டர். 1/1000 ஆஃப் லிட்டர். ஏன்னா இங்க போத் சைட்ஸ் நான் 1000 டிவைட் பண்றேன். ஒன்ஸ் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா எல்ஹெச்எஸ்லயும் நான் ஒரே நம்பரால் டிவைட் ஒரே மேனிபுலேஷன் தான் பண்றேன், ஆர்ஹெச்எஸ்லயும் அதே மேனிபுலேஷன் தான் பண்றேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ 1000/1000 இஸ் நதிங் பட் 1. ஸோ 1 ml ஈக்குவல் டு 1/1000 ஆஃப் லிட்டர். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 ml இஸ் நதிங் பட் 1/1000 ஆஃப் லிட்டர். ஸோ அப்போ 1500 ml எவ்வளோ வரும்? போத் சைட்ஸ் நீங்க 1500 மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ போத் சைட்ஸ் இன்டூ 1500 போடுங்க. ஒன்ஸ் போட்டீங்கன்னா 1500 இஸ் நதிங் பட் 1500. அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1500 ml வந்து ஈக்குவல் டு 1500 by 1000 லிட்டர்ஸ். பை 1000 லிட்டர்ஸ் இதான் ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு இப்போ 15 into 100 டிவைட் பை 10 into 100 எழுதலாம். ஏன்னா 1000 நீங்க 10 into 100 எழுதலாம். ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணலாம், 1 வரும். 15/10 என்ன வரும் உங்களுக்கு? 1.5 வரும். ஸோ 1.5 லிட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 1500 ml. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 1.5 லிட்டர்ஸ். 1.5 லிட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ இதான் சிக்ஸ்த் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 7, 8, 9, 10, 11, 12 இந்த எத்தனை கொஸ்டின்? 6 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 6 கொஸ்டின் முடிச்சா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.